முக்கிய செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் அங்கு படித்திருந்த ஒரு மாணவி மர்ம நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இதனையடுத்து இந்த விவகாரம் என்பது விவகாரமாக அறிவித்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது தொடர்பாக மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்ததன் பேரில் வழக்கு என்பது பதியப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மாணவியுடைய விவரம் அடங்கிய அந்த எஃப்ஐஆர் தகவல்கள் முழுவதுமாக சமூக வலைதளங்களிலும் இணையத்திலும் உடனடியாக அது வெளியாகியிருந்தது. இது மிகுந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வீரலட்சுமி உள்ளிட்டோர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்த போது இந்த வழக்கை மாணவி தொடர்பான இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதே வேளையில் மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. அதே போன்று மாணவியினுடைய விவரம் அடங்கிய அந்த எஃப்ஐஆர் தகவல்கள் முழுமையான வெளியானது தொடர்பாக காவல்துறை ஆணையருக்கு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசானது மேல்முறையீடு செய்திருந்தது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் காவல்துறை ஆணையர் மீதான அந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மட்டும் ரத்து செய்ய வேண்டும் என்றே கூறியிருந்தார்கள். அதே வேளையில் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க வேண்டிய நிவாரணத்தை தொடர்பாகவோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை தொடர்பாகவோ எந்த ஒரு கோரிக்கையும் சென்னை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் வைக்கப்படவில்லை. இதனையடுத்து இந்த வழக்கானது நீதிபதி பி.டி. நாகரத்னா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக எவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவியுடைய விவரம் என்பது வெளியானது, அந்த மாணவியின் விவரம் தற்போது இணையத்தில் உள்ளது, சமூக வலைதளத்தில் உள்ளது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். யார் இதனை பரப்பினார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விவரங்களை வெளியிட்டது காவல்துறை ஆணையர் செய்தியாளர் சந்தித்து வைத்துள்ளார், என்ன உத்தரவு எதிர்பார்க்கிறீர்கள் என்று தமிழக அரசு தரப்பில் தமிழக அரசை நோக்கி கேள்விகளை வைத்திருந்தார்கள். அப்போ தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் மாணவியை பாதுகாப்பதற்கும் மாணவியுடைய விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயத்தையும் பாதுகாப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக இருந்தோம். ஆனால் மத்திய அரசின் தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதற்கு காவல்துறை அதிகாரி என்ன செய்வார்? குறிப்பாக இந்தியன் பீனல் கோட் என்பதிலிருந்து பாரதிய நியாய சிக்ஷா என்ற தற்போதைய புதிய நடைமுறைக்கு மாற்றும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த தகவல் வெளியாகி இருப்பதாக தகவல் என்பது தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. இது எந்த வகையிலும் வேண்டுமென்றே பரப்பப்படவில்லை. அதே வேளையில் தற்போது அதை முழுவதுமாக அது பாதுகாக்கப்பட்ட விஷயமாக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விவரங்கள் அடங்கிய அனைத்து விஷயங்களையும் உடனடியாக நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் காவல்துறை ஆணையர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மட்டுமே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோமே தவிர மற்றபடி சிறப்பு புலனாய்வு குழுவோ அல்லது நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எதிர்க்கவில்லை. காரணம், அந்த மாணவிக்கு முழுமையான ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த மாணவிக்கான அனைத்து விஷயங்கள் நிவாரணம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் கேவியட் மனுதாரர்கள் தரப்பில் சார்பாக ஆஜராக இருந்த வழக்கறிஞர் பாலராஜ் சீனிவாசன் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இந்த வழக்கை ஜெனரலாக ஒரு தடை உத்தரவாக பிறப்பிக்க கூடாது. குறிப்பாக எந்த பகுதியை அவர்கள் கூறுகிறார்களோ அதற்கு மட்டும் தடை விதிக்க வேண்டும். மொத்தமாக இது ஒரு தடை விதிக்கப்பட்டால் அது சிறப்பு புலனாய்வு குழுவுடைய விசாரணையும் அடங்கிவிடும். எனவே அதற்கு இந்த பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசானது சிறப்பு புலனாய்வு விசாரணையோ அல்லது நிவாரணம் வழங்குவதற்கான அந்த கோரிக்கையை எதிர்க்கவில்லை. மாறாக அவர்கள் கோருவது காவல்துறை ஆணையர் மீதான அந்த கருத்துக்களுக்கும் அதுக்கு ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவுக்கு மட்டுமே அவர்கள் தடை கூறுகிறார்கள் என்று தெரிவித்ததோடு இந்த விவகாரத்தில் எதிர்மனுதாரர்களான வரலட்சுமி உள்ளிட்டோர் பதிலளிக்க ஒரு நோட்டீஸ் பிறப்பித்ததோடு காவல்துறை ஆணையருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்து வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.